மரணம் அடைந்தார். ஸோ நான் அந்த தருணத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. என்னடா இது, திருமா அவர்களுடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் இந்த ஆண்டு இழந்து விட்டோமே என்று நினைத்த பொழுது கிடைத்த ஒரு வாய்ப்பு இது. அந்த வாய்ப்பை நல்கியமைக்காக தென்சென்னை மாவட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. ஏன் திருமா பிறந்த நாளுக்கு அப்படி கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணுமா? அப்படி என்ன அவர் சாதிச்சிட்டார்? திருமா என்ன ஆகப்பெரும் தலைவரா அப்படின்னீங்கன்னா, நான் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் பிறந்தநாள் விழா வச்சாங்க இதே மாதிரி. அப்போது வன்னி அரசு கூப்பிடுறாரு, இந்த மாதிரி திருமாவருக்கு பிறந்தநாள், நீங்கள் வாழ்த்த வரணும் அப்படின்னு. நான் போய் கேட்குறேன், ஏங்க இந்த மாதிரி திருமா பிறந்தநாளாங்க, வாழ்த்தணும்னு கூப்பிட்றாங்க, நம்ம தலைவர் இல்லை, போய் வாழ்த்தணும்ல அப்படின்னு கேட்ட உடனே நிர்வாகத்திலேருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. சரிங்க, நீங்கள் இன்றைக்கி திருமா பிறந்தநாளுக்கு போய் வாழ்த்திடுவீங்க. நிர்வாகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி, நாளைக்கே ராமகோபாலனுக்கு பிறந்தநாள்னு கூப்பிடுவாங்க, நீங்கள் போவீங்களா? இல்லைங்க, நான் போக மாட்டேன். அப்போ ஏன் போகலேன்னு கேள்வி வரும்ல. அப்போ திருமா பிறந்த நாளுக்கு மட்டும் நீங்கள் எப்படி போகலான்னு கேட்பாங்க நிர்வாகத்தில். அதனால நீங்கள் போகிறதுல சிக்கல். எனக்கு மனசே கேட்கல, என்னடா இது அப்படின்னு. கருத்தியல் ரீதியாக திருமா அவர்களோடு உடன்படக்கூடிய என்னால் அன்று அந்த மேடையில், எந்த மேடையில்? பெரியார் திடலில் நடக்கக்கூடிய பிறந்தநாள் விழா. யாருக்கு? சமூக நீதி காவலர் திருமாவளவனுக்கு. சரி, யார் கலந்துக்க முடியல? செந்தில்வேல் பேச முடியல. மாறாக திருமா அவர்களுடைய கருத்துக்களோடு எந்த இடத்திலும் உடன்படாத, எந்த இடத்திலும் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அந்த மேடையில் போய் பேசுறாரு. ஏன்டா அவர் வந்து பேசுறாருன்னு இந்த சமூகம் கேள்வியே கேட்கல. நான் போய் பேசுறேன், ஏன்டா பேசுறீங்கன்னு கேட்குது. சரி, இப்போ இந்த ஆண்டு நான் இன்னைக்கு வேற 2-3 நண்பர்கள் பேசுகிறாங்க, என்னங்க எங்கே இருக்கீங்க, இப்படி திருமா பிறந்த நாளுங்க, வாழ்த்து. திருமா பிறந்த நாளுக்கா? ஆமாம். ஏன்? இல்லை, அப்போ நீங்கள் சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லிடு. இல்லை, உங்களுக்கு எந்த ஊர்? ஏன் பொண்ணு கட்டி தரப்போறியா? என்ன உனக்கு வேணும்? இல்லை, நீங்கள் திருநெல்வேலி தானே? ஆமாம். வள்ளியூரில். அப்போ நீங்கள் என்னடா கேட்க வர்ற? கேட்டு தொலை. நீ என்ன கேட்கணும்? நீ பறையறா? அதானே உன் கேள்வி? அதானே உன் கேள்வி? ஸ்ட்ரைட்டாக கேளு. காமராஜரை பிடிக்கும் என்று சொன்னால், சிற்பி சிங்காரவேலரை பிடிக்கும் என்று சொன்னால், செக்கிழுத்த செம்மல் வஉசியை பிடிக்கும் என்று சொன்னால், தந்தை பெரியார் என் தலைவன் என்று சொன்னால், நீ பிள்ளமாரா, நீ நாடாரா, நீ மீனவரா, நீ நாயக்கரா என்று கேட்காத நாக்குகள் திருமாவளவனை எனக்கு பிடிக்கும் என்று சொன்னால் மட்டும் நீ பறையனா? நீ ஏன் கேட்கிற? திருமாவளவன் பறையர்களுக்கு மட்டுமான தலைவரா? இல்லை, தமிழ் சமூகத்துக்கான தலைவர், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான தலைவர். ஏன்னா அவர் தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த தலைப்பு என்ன தலைப்பு? சமூக நீதி, சமூகங்களினுடைய ஒற்றுமையை பற்றி பேசணும். இப்போ ரொம்ப இக்கட்டான தருணம். நாம என்ன மாதிரியான சூழ்நிலையில் தமிழ் சமூகம் நின்று கொண்டிருப்பது என்பதை புரியாமல் இங்கே உள்முரண்களை கிளப்பி விட்டு சண்டை போடுவதற்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தருணம். நான் இன்னைக்கு இந்த மேடையை பல மெட்டீரியல்ஸை எடுத்து உருவாக்கி கொண்டு வந்து நிற்கிறேங்க பேசணும்ட்டு. ஏன்னா அவ்வளவு முக்கியமான தருணத்தில் நாம நிற்கிறோம். எல்லாருக்கும் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் நீங்கள் தந்தை இழந்து நின்ற பொழுது எனக்கு வந்த முதல் அலைபேசி அழைப்பு தோழர் திருமாவளவன் அவர்களிடமிருந்து. சமீபத்தில் அவருடைய சகோதரியை இழந்திருந்தார். அந்த துயரத்திலிருந்து எப்படி அவரால் மீண்டு வர முடிகிறது அப்படின்னு நான் நினைத்த பொழுது ஒன்று புரிந்தது. அவரை விட, அவருடைய குடும்பத்தினரை விட அவர் சிறுத்தைகளையும் இந்த சமூகத்தையும் அதிகமாக நேசிக்கிறார். அதனால் அவரால் மீண்டெழுந்து வர முடிந்தது. சிறுத்தைகளும் ஒவ்வொருவரும் அவரை விட, தங்களை விட, தங்கள் குடும்பத்தினரை விட தோழர் திருமாவை மிக அதிகமாக நேசிக்கின்ற காரணத்தினால் அவரால் இந்த சமூக பணியை ஆற்ற முடியும். நான் பல மேடையில் சொல்லியிருக்கிறேன், டாக்டர் திருமாவளவன் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கு கோபம் வந்து என்ன திட்டுறாங்க. என்ன டாக்டர் திருமாவளவன் சொல்றீங்க? ஆமாம், டாக்டர் திருமாவளவன் தான். நான் எம்ஃபில் முடிக்கிறதுக்கு எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. நான் பிஹெச்டி பண்ணணும்னு நினைச்ச முடியலை. இந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு டைலாக் வரும், சித்தப்பா உங்களை காசியப்பம் பாத்திர கடையில் யாரோ பார்த்ததா சொன்னாங்களே அப்படின்னு. காசியப்பம் பாத்திர கடையில்
கப்பு வாங்கி பேர் குறிச்ச பலரே துணிச்சலா டாக்டர்னு சொல்லும் போது படிச்சு ஜெயிச்சு பாட்டா வாங்கியிருக்கிற அவர் ஏன் சொல்லக்கூடாது? அப்போ அவர் டாக்டர் தான். என்ன டாக்டர்? இப்போ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னா சரும நோய்களுக்கு மருத்துவர். ஒட்டுமொத்த சரீரத்திற்குமான மருத்துவர்கள் சிலர் இருப்பார்கள். சரீர மருத்துவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். சரும மருத்துவர்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கான மருத்துவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் திருமாவளவன் மட்டும்தான். சமூகத்துக்கு அப்படி என்ன நோய் பிடிச்சிருக்கு? நோய் பிடிச்சாதான மருந்து தேவை. ஆமா, என்ன நோய்? சாதியவாத, மதவாத, இனவாத நோய் பிடித்திருக்கிறது. இங்க சமூக நீதி சமூகங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சமூக நீதி சமூகங்கள் அப்படின்னா அதுக்குள்ள யாரெல்லாம் வர்றா? இங்க பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இடஒதுக்கீடு என்பது தலித்துகளுக்கு மட்டுமானது. நாங்கள்லாம் ஆண்ட சாதி, மன்னர் பரம்பரை. சரிப்பா, நீங்க இந்த அரசு பதவிகளில் என்னவா இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் போய் எட்டி பார்ப்போம் அப்படின்னு போய் எட்டி பார்த்தேன். ஒரு மெட்டீரியல் கிடைச்சது நண்பர்களே, ரொம்ப ஷாக்கிங் மெட்டீரியல். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஓபிசி, அதாவது அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இப்படி சொன்னால் சிலருக்கு இங்கே புரியாது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆண்ட பரம்பரை அப்படி சொன்னால் புரியும். மன்னர் பரம்பரை, அந்த ஆண்ட பரம்பரையாக தங்களை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அரசு பதவிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேட்குறாங்க. ஒரு மத்திய அமைச்சர் பதில் கொடுக்கிறார். செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம், செயலாளர். மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் செயலாளர் இருப்பாங்க. செக்ரட்டரி லெவலில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. பதில் 0, ஒருவர் இல்லை. அடிஷனல் செக்ரட்டரி ஒருவர் இல்லை. அண்டர் செக்ரட்டரி ஒருவர் கூட இல்லை. விழுக்காட்டில் மக்கள் தொகையில் எத்தனை விழுக்காடு? 50 விழுக்காட்டிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களில் இருந்து ஒருவர் கூட அங்கு இல்லை. எனில் யார் இருக்கிறார்? 5 விழுக்காட்டிற்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முற்பட்ட முன்னேறிய சமூகம் 50 விழுக்காட்டிற்கு அதிகமான பதவிகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, கேட்டுவிடக்கூடாது என்ற காரணத்தினால திருமாவளவனுக்கு உங்களுக்கு சண்டை இழுத்து விடும். அது திருமாவளவன் போய் சண்டை போடுங்க. திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் சாதியவாதிகளாக காட்டும். அப்படி காட்டி சண்டை போட்டால் மட்டும்தான் நீங்க எதை மறந்துருப்பீங்க? உங்களுக்கு அங்கே இடம் இல்லைங்கிறத நீங்க மறந்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இது நான் சொல்றது என்னுடைய தகவல் அல்ல, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தகவல். அப்ப இதுக்கும் சேர்த்து யார் பேசுறா அப்படின்னா திருமாவளவன் பேசுறார். அது எனக்கு புரியாது. ஏன் புரியாது? புரிஞ்சிருந்தா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக அவருடைய உரிமைக்காக ஒரு கூட்டம் நடக்குது. நான் உடனே வன்னியரசு தோழரை கூட்டு பேசினேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு லீடர், எவ்வளோ வாசிக்கிறாரு, எவ்வளோ பேசுகிறாரு, எந்த அடிப்படையும் தெரியாமல் இருக்கக்கூடிய இது போன்ற இடங்களில் ஏன் அவரை அனுப்பணும்னு நான் கேட்டேன். நான் சமூகங்களை கூட சொல்லலை. அவர் சமூக கூட்டமைப்பு சார்பாக ஒரு கூட்டம் நடக்குது. திருமாவளவன் அங்கே போய் பேசிக் கொண்டிருக்கிறார். தான் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் என்றே தெரியாத ஒருவன் அவரிடம் வந்து மைக்கு கொடுக்குறான். நீங்க கீழே இறங்கி கேட்கிறான். அவர் உனக்கு சேர்த்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அவருக்கு கஷ்டமா இருக்காது. ஏன்னா இதை விட அதிகமான அவமானங்களை அம்பேத்கர் சந்தித்திருக்கிறார். இதை விட அதிகமான அவமானங்களை பெரியார் சந்தித்திருக்கிறார். அதை படித்து வந்த காரணத்தினால் இந்த அவமானங்களை தாண்டியும் உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒருவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க அவரை நோக்கி தூற்றிக்கொண்டே இருங்கள். அவர் உங்களுக்காகவும் சேர்த்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வட இந்தியாவில் ஒன்று நடக்குது. என்ன? அம்பேத்கரை எங்கள் தலைவர் தான். அம்பேத்கரை ஹிந்து, அம்பேத்கர் எங்கள் தலைவருங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து விட்டான். தமிழ்நாட்டில் அது நடக்காமல் இருக்குது. அம்பேத்கரை தமிழகத்தில் அவர்களால் உரிமை கொண்டாட முடியவில்லை. தமிழ்நாட்டில் பெரியார் உரிமை கொண்டாடவே முடியாது. சுபவி போன்றவர்கள் உடனே போய் நிற்பாங்க. அடி பட்டு பட்டுன்னு விடும். ஆசிரியர் வீரமணி போய் நிற்பார். ஏன் நான் போய் நிற்பேன்? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் போய் நிற்பீங்க. அம்பேத்கரை உரிமை கொண்டாடுவது கொஞ்சம் எளிதாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வடநாட்டில் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் அம்பேத்கரையும் அவர்களால் தொட முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் யாருன்னா
திருமாவளவன் தான். தொட்டா அடி சமத்தியா வரும். என்ன தலையெழுத்து நான் கேட்குறேன். இப்போ அவருக்கு உட்காந்து ஒரு ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாரும் கட்சி எதுக்கு நடத்துகிறோம்? அரசியல் அதிகாரத்துக்காக. எனக்கு தெரியும், ஏன்னா ஊடகத்தில் இருக்கிறதுனால தெரியும் பல தகவல்கள். எனக்கு தெரிந்து அவரிடம் பாஜகவின் சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பேரம் பேசப்பட்டது உண்டா இல்லையா? நீங்க தேர்தலே நிற்க வேண்டாம், மாநிலங்களவை உறுப்பினர், மத்திய அமைச்சர் பதவி எத்தனை கோடி வேண்டும்? அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு மத்திய அமைச்சர். ஏன் உட்கார்ந்து நான் தோத்தாலும் பரவாயில்லை, தனி சின்னத்தில் நின்று போட்டியிட்டு தோத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன்? ஏன்? அது எவ்வளவு ரிஸ்க். அப்போ அந்த இடத்திற்கு அவர் நகர்கிறார். மாறாக தமிழ்நாட்டில் தலித்துகளுக்காக பேசக்கூடிய சில தலைவர்களும் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். வட இந்தியாவில் ராம்விலாஸ் பாஸ்வான் எழுந்து வந்தார், பாஜகவிடம் விலை போய்விட்டார். சனாதன சக்திகளிடம், மதவாதிகளிடம் விலை போய்விட்டார். மாயாவதி, அவரால் நின்று போராட முடியவில்லை, மாறாக அவர் நின்று போராடி கொண்டிருக்கிறார். இப்போ சிக்கல். உடனே இப்போ என்ன செய்யணும்? அவரை வீழ்த்தணும். அவருக்கு ஒரு கூட்டணியில் இடம் கொடுக்கக்கூடாது. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி ஜோதிமணி சொல்லி சென்றார், லேசாக சுட்டி காட்டி சென்றார். என்னன்னு? அவர் இருக்கிற கூட்டணி தோல்வி அடைஞ்சிரும். நான் இந்த தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் உளப்பூர்வமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சிக்கல்கள், அவ்வளவு பிரச்சனை அந்த தலைமைக்கு கொடுத்தாங்க. அவரை கூட்டணியிலிருந்து அப்புறப்படுத்துங்க. அவரும் உறுதியாக நின்று அந்த கூட்டணியில் ஒன்றுபட்டு எல்லோரும், இவர்களும் விட்டுக் கொடுத்தார்கள், அவர்களும் விட்டுக் கொடுத்தார்கள், எல்லோரும் தங்கள் பொது எதிரி யார் என்று உறுதியாக தீர்மானித்து நின்றார்கள். ஒரு வரலாற்று வெற்றியை ஈட்டினார்கள். இப்போ உடனே திடீர் பாசம் திருமாவளவன் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் சிலருக்கு முளைத்திருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்களா? அந்த கொடிக்கம்பத்தை வைக்க விட மாட்டேன்ட்டான். இது திமுகவை நோக்கி கேள்வி கேட்க வேண்டாமா? அவர் என்ன காவல்துறையை எதிர்த்து போராடுறாரு? திமுகவை எதிர்த்து தானே போராடணும் அப்படின்னு அவங்களுக்குலாம் இப்போ திருமாவளவன் மீது திடீர் பாசம். அண்ணன் திருமாவை இப்படியா பேசிவிட்டார்கள் அப்படின்னு கிளம்பி வர்றது யாருன்னு பார்த்தா தமிழ் தேசியவாதிகள் என்ற பெயரில் ஒரு கூட்டம் கிளம்பி வருது. தமிழ் தேசியவாதிகளா அப்படின்னா அவர்கள் வலதுசாரி தமிழ் தேசியவாதிகள். அவர்களுக்கு இப்பொழுது திடீர் என்று காவல்துறையினுடைய, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான காவல்துறையினுடைய நடவடிக்கைகளின் மீது அவர்களுக்கு திடீர் பாசம் வந்திருக்கு. நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன். இந்த பாசம்லாம் உங்களுக்கு எப்போ வந்திருக்குன்னு தெரியுமா? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொன்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பான்னு சொன்ன வாயால, எடப்பாடி பழனிசாமி சித்தப்பான்னு சொன்னது யாரு? யார் சொன்னா? அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், திருமாவளவன் இப்படி பொறுமையாக இருக்கலாமா? அவர் அரசுக்கு எதிராக சீறி பாய வேண்டாமா? அவருக்கு தெரியும்டா, நீ மூடிட்டு, அவருக்கு தெரியும். நீ கற்றுக் கொடுக்காத அரசியல் அவருக்கு தெரியாத அரசியலா? நீங்க எல்லாரும் அட்வைஸ் அவருக்கு. காவல்துறை அது ஒரு பியூரோக்ராட், அது ஒரு நிர்வாக அமைப்பு. அதை எதிர்த்து தான் அவர் போராடுறாரு. அவர் இன்னும் போராடுவார். கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால போராடாம இருந்தா தான் தப்பு. அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கூட்டணி தலைமைக்கும் தெரியும் அது. அவங்க எல்லாம் சரியா நகருவாங்க. நீங்க வலதுசாரி தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு, இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. வலதுசாரி தமிழ் தேசியம் என்ன நினைக்கிறாங்க? பெரியார் தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளால ஏன் நுழைய முடியல? பெரியார் சிக்கலா இருக்கிறார். இப்ப பெரியாரை எப்படி உடைக்கிறது? ஆரிய கருத்துக்களை முன்வைத்து, பார்ப்பனிய கருத்துக்களை முன்வைத்து பெரியாரை உடைக்க இயலவில்லை. ஏன் இயலவில்லை? பெரியார் சொல்லிட்டு போயிருக்காரு, கரெக்ட் தானே? ஆமா தானே? உடனே உஷாராயிடலாம். இப்ப பாக்குறாங்க பெரியாரை எப்படி உடைக்கிறது. பெரியார் யாருக்காக உழைத்தார்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்தார், தமிழர்களுக்காக உழைத்தார். ரைட், அங்கிருந்தே ஒருத்தனை கூட்டுவா. பெரியார் தமிழரே இல்லைன்னு சொல்லு. நீ பெரியார் பிம்பத்தை உடை, நீ ரோடு போட்டு கொடு, நான் பின்னாடியே வந்து என்ன செய்றேன், அதில் பயணிக்கிறேன் என்று வலதுசாரி சித்தாந்தம் இன்றைக்கு காத்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு முன்பு ஒற்றை எதிரி, இன்றைக்கு இரட்டை எதிரி. முன்பு மதவாதிகள் மட்டும்தான் எதிரி, இன்றைக்கு வலதுசாரி தமிழ் தேசியமும் சேர்த்து மிகப்பெரிய எதிரியாக நிற்கிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இடத்துலதான் தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக நிறுவிக்கொண்டு, தமிழ் தேசிய தளத்தில் என்று அம்பேத்கரையும் மார்க்சையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு இடதுசாரி தமிழ் தேசிய தளத்தில் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவனுடைய தோள்களில் மிகப்பெரிய சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த சுமையை பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இங்க சமூகத்தின் மீது காதல் கொண்ட, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் நிற்கவில்லை என்று சொன்னால் நீங்கள்
சுமையை தாங்கிக் கொண்டு நிற்கிறார். வலதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு பெரியாரை எதிரியாக முன்னிறுத்தியிருக்கிறார்கள். ரெண்டு வேலை பண்றாங்க. ஒன்று, பெரியாரை தமிழரே இல்லை என்று சொல்வது. இன்னொன்று, பெரியார் என்ன சொல்லி சென்றார்? இங்கு இருக்கக்கூடிய மடமைகளுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசி சென்றிருக்கிறார். அந்த பெரியார் பேசிய அந்த பகுத்தறிவு கொள்கைகளை இங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு எதிரான கொள்கைகளாக திருப்புவது, அதன் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் தலித் சமூகங்களையும் பிரித்தாடுவது. அவர் நம்முடைய கடவுள்களையே கொச்சைப்படுத்தி விட்டார் என்று சொல்லி, இந்த கடவுள்கள் யார் என்று சொன்னால் இந்த கடவுள்கள் நம்முடைய மூதாதையர்கள் என்று சொல்லி, எஸ், எனக்கு அந்த உடன்பாடு உண்டு. தமிழர் மெய்யியலில் சுபவி அவர்களுடைய இறை மறுப்பு கொள்கை அப்படியே என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு மாறுபட்ட கொள்கை இருக்கு. ஆனா நீங்க பேசுறது அதல்ல. நீங்க கடவுள் நம்பிக்கை அவனுக்குள் ஊட்டி அந்த கடவுள் நம்பிக்கையின் மூலமாக பாசிச சக்திகளையும் மதவாத சக்திகளையும் இந்த மண்ணுக்குள் கூட்டு வருவதற்கான ஒரு வேலையை வலதுசாரி தமிழ் தேசியத்தின் பெயரில் சிலர் இங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள். யாரு? ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கிய இந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து திருமாவளவன் போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்பவர்கள் யார் என்று கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா, A2 என்று நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு சென்று திரும்பி வந்தவரை நேரில் சந்தித்து வானலாவ புகழ்ந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தான் யாரை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள்? யாருக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கிறாங்கன்னா திருமாவளவனுக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கோம். இங்க நிறைய சிக்கல் இருக்குது. அவர் அத்தனையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க வெறும் திருமா வாழ்க திருமா ஒழிக என்பது மட்டுமல்ல, நீங்க ரொம்ப முக்கியமான இடம் இது. பெரும்பான்மை சமூகங்களையும் குடியிருப்பது என்பது ரொம்ப எளிது. அதை சுபவி பண்ண மாட்டார், முத்தரசன் பண்ண மாட்டார், திருமா பண்ண மாட்டார். பண்ணா அவங்களும் ஹாப்பியா வாழலாம். நீங்க அவர் ஒரு கருத்து சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதா சொல்லி ஒரு பிரச்சனை. அவரை எங்கெல்லாம் வீழ்த்தலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. மனுநீதியில் சொல்லப்பட்டதை பற்றி அவர் பேசுகிறார். உடனே வந்து நிற்கிறாங்க, அவர் ஹிந்து பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையை, அவர் பயன்படுத்தாத வார்த்தையை சொல்லி அவர் சொல்றாரு. இல்லைங்க, நான் அந்த அர்த்தத்தை சொல்லலை, அப்படி சொல்லலை. இல்லை அவர் அப்படிதான் சொன்னார். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்? இந்த பெருவாரியான ஹிந்துக்கள்னா யாருன்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருப்பவர்கள், அவர்களுடைய வாக்குகள் பறிபோகும் என்று அச்சப்பட்டு திருமாவளவன் தன் கருத்தில் இருந்து பின்வாங்குவார் என்று நினைத்த பொழுது அவர் அப்படியே மீசையை முறுக்கிக்கிட்டு வெளியில வந்து, ஆமாடா நான் சொன்னேன்டா, சொன்னது உண்மைடா, நான் சொல்லலடா, அது மனுநீதியில இருக்குதுடான்னு சொன்ன உடனே அவர் மீசையை முறுக்கினாரு. அத்தனை பேர் வாழை சுருட்டிட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அவர் வீட்டுக்குள் இருந்து வீதிக்கு மீசையை முறுக்கி கொண்டு வந்தார். வீதியில் நின்றவர்கள் வாளை சுருட்டி கொண்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டார்கள். அப்ப இந்த துணிவு இருக்கக்கூடிய அவருக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிரச்சனை நிறைய இருக்குது. அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் போராடி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் சேர்த்து நீட்டிற்கு எதிராக அவர் பேசுகிறார். நீட்டு தலித்துகளுக்கு மட்டும் எதிரானதா? ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் எதிரானதா இல்லையா? நீட்டில் 165 பக்க அறிக்கை, மாண்புமிகு நீதியரசர் A.K. ராஜன் அவர்களுடைய தலைமையில் கொடுக்கப்பட்ட அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கை, 165 பக்க அறிக்கையில அம்பேத்கருடைய வரிகளை அவர் கோட் பண்ணியிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீட்டுக்கு எதிராக அம்பேத்கர் பேசியிருக்கிறாரா? என்னடையா இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது? அம்பேத்கர் எங்க நீட்டிற்கு எதிராக பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு லைன் மட்டும் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. நான் அதை தமிழாக்கத்தை தேடுறேன். அம்பேத்கருடைய நூல் தொகுப்பு தொகுதி 3ல் அது இடம்பெற்றிருக்கிறது. அன்றைய பம்பாய் பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவுத் தேர்வு தொடர்பாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் புரட்சியாளர் பேசுகிறார். இங்கே சில ஆகச்சிறந்த அறிவாளிகள், கல்வியாளர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு? சிக்கலான ரொம்ப கடினமான தேர்வு முறைதான் தரமான கல்வியை உருவாக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. கடினமான தேர்வு முறை என்பது, அவர் சொல்ற வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களை, அவர் தலித்துகளை கூட குறிப்பிடல, பிற்படுத்தப்பட்ட எல்லாரும் சேர்த்துட்டான், பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களை பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே அனுமதிக்க மறுத்து விடும் அன்னைக்கு அவர் சொன்னது இன்றைக்கும் அப்படியே பொருந்துகிறது. இப்போ இதை எடுத்து அவர் பேசணும். நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது.
ஆனால் மாறாக வட இந்தியாவை போல இல்லாமல், நீங்கள் வட இந்தியாவில் இஸ்லாமியரமாக மதம் மாறினாலும் ஒரு சாதி அடையாளத்தோடு தான் இருப்பார். அகமதாக மாறினாலும் அகமது பட்டேல் தான் அங்கே. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அப்படியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு, அப்படி உருவாக்கினால் மட்டும்தான், முதல்ல நேரடியாக நான் உங்ககிட்ட சாதிவாதத்தை பேச முடியாது. அப்போ முதல்ல நான் என்ன செய்யணும், நீ தமிழனா இல்லையா, சரி தமிழனா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அப்போ நீ என்ன சாதி, அப்போ நீ சாதிய உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் நீ தமிழனாக இருக்கிறாய் என்ற ஒரு எண்ணத்தை அவனுக்குள் விதைப்பது. அப்போ நான் தமிழன் என்ற பெருமைக்குள் போகணும்னா நான் என் சாதிய பெருமைக்குள்ள முதல்ல போகணும். அப்போ முதல்ல நான் சாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தளத்துக்கு நகர்ந்து விட்டால் இங்கு இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி, சமத்துவம், சாதி பாகுபாடற்ற தன்மை உடைந்து போய் இதுவும் உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறி போயிடும், குஜராத் மாதிரி மாறிடும், பீகார் மாதிரி மாறிவிடும். இதற்கு பலரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொந்தங்களே. இந்த காலகட்டத்தில் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியமும் கட்டாயம் ஏற்படுகிறது. நான் நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லி சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். மற்றவர்களுடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். இப்போது இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை பற்றி பலரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய முரசொலியில் கூட அது குறித்து ஒரு தலையங்கம் வந்தது. அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய தருணத்தில் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்ல வரேன். இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு கணக்கு கேட்குறாங்க. ஐயா நீங்கள் பிரதமர் பேரில் நிவாரண நிதி வாங்குறீங்க அப்படின்னு என்னைக்கு தோற்றுவிக்கிறாங்கன்னா, பிப்ரவரி மாதம் 27 மார்ச் மாதம் 27 பிரதமர் அதை சொல்கிறார், தொடங்குறார். 28 வெள்ளிக்கிழமை, நல்லா கவனிச்சுங்க, 28 வெள்ளிக்கிழமை அதை வெளியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 28 வெள்ளிக்கிழமையா, 29 சனி, 30 ஞாயிறு வங்கி விடுமுறை, 31 திங்கக்கிழமை, 31 திங்கக்கிழமை பிஎம் கேர் ஃபண்டில் எவ்வளோடா நிதி வந்திருக்குதுன்னு அவங்க வெப்சைட்டில் ஏற்றுறான். 3000 கோடி வந்திருக்குது. ஒரு நாள் விடுமுறை, வங்கி விடுமுறை, வெள்ளிக்கிழமை நீ சொல்கிற, திங்கக்கிழமைக்குள்ள 2 நாளில் 3000 கோடி எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள், இதை எதற்கு செலவிடப் போகிறீர்கள் என்று ஆர்டிஐயில் கேட்டால் தகவல் தர முடியாது. இது ஒரு பப்ளிக் சாரிட்டரி ட்ரஸ்ட் அப்படிங்கிறான். இப்போ உட்காந்து வேற ஒரு விஷயத்தை எடுத்தோம். ஒரு அரசு நிறுவனத்திற்கு மட்டும்தான் சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதினு ஒன்று சொல்லுவாங்க. அது அரசு செலவினங்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு சிஎஸ்ஆர் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. சிஎஸ்ஆர் நிதிக்கு கீழே நீங்கள் பிஎம் கேர் ஃபண்டை கொண்டு வரலாம் என்று ஒரு உத்தரவை, ஆணையை யார் பிறப்பிக்கிறான்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்லேருந்து 28 மார்ச் 2020 பிறப்பிக்கிறார்கள். நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் சும்மா இருப்பாங்களா, பிரச்சனையை கிளப்புறாங்க. சிஎஸ்ஆருக்கு கீழே இது வந்துச்சுனாலே இது அரசுடையது தானே, எனில் நீ அரசுடையது இல்லை என்று ஏன் சொல்லுகிறாய் என்று சொன்ன உடனே 3 மாதம் கழித்து மே மாதம் ஒரு சட்ட திருத்தம், எப்படி மார்ச் மாதம் போட்ட சட்டத்துக்கு மே மாதம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த பிஎம் கேர் ஃபண்டை சிஎஸ்ஆருக்கு கீழே கொண்டு வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறது இந்த ஒன்றிய அரசு. பல்லாயிரம் கோடி ரூபாய் பிரச்சனை. இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். பேசுகிற திருமாவளவனுக்கோ, போராடுகிற முத்தரசனுக்கோ, எழுதுகின்ற பேசுகின்ற பேராசிரியர் சுபவிக்கோ நான் ஒரு பட்டம் கொடுப்பேன். அவருக்கு அறிவாலய வாசலே உட்கார்ந்துருக்கிறான்னு ஒரு பட்டம். அறிவாலய வாசலில் உட்கார்ந்துருக்கிறதுல எந்த அவமானமும் அவருக்கு இல்லை. நீங்கள் ஏட்டு வீட்டு வாசல் உட்காந்துருக்கிறதா உங்களுக்கு அவமானம். முத்தரசனுக்கு ஒரு பட்டம், திருமாவளவனுக்கு ஒரு பட்டம் இல்லை. அதனால் இங்கே நான் திருப்பியும் சொல்லுகின்றேன், தலித் சமூகங்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் இடையில் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி சமூக ஒற்றுமையை சீர்குலைப்பதன் மூலம் வலதுசாரி கருத்துக்களை, பாசிச கருத்துக்களை, மதவாத சக்திகளை இந்த மண்ணுக்குள் ஊடுருவதற்கு ஒரு மிகப்பெரும் சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுபட்டு முறியடிக்க வேண்டிய தருணம் இது. அதற்கு திருமாவளவன் அவருடைய கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, சாதிகளுக்கு அப்பாற்பட்டு என்று சொல்லி அவருக்கு மீண்டும் 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 பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.